இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து புதிய வருடத்திலே புதிய தீர்மானம் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, 1 யோவான் 2:17 உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போவும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை செய்வேன். இந்த வருஷத்துல தேவன் நமக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே அப்போஸ்தலராகிய யாக்கோபு அவர் நிருபத்தில் எழுதியிருக்கா, தேவனுக்கு சித்தம் என்றால் இன்னென்ன காரியத்தை செய்வேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? சிலருக்கு தேவ சித்தம் என்னன்னே தெரிகிறது இல்லை. சில சூழ்நிலைகள்ல நாம் இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளாக தள்ளப்படுகிறோம். வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால், யோசேப்பு அவன் வாழ்ந்த சூழ்நிலை பாருங்க. அவனுடைய தகப்பன் சகோதரருக்கு தேவ திட்டம் அறியாதிருந்தார்கள். அவன் தகப்பன் அவனுக்கு பல வர்ண அங்கி தைத்து கொடுத்து இந்த சகோதரர் மத்தியிலே பாருங்க, அந்த பார்க்கும்போது பொறாமை வருகிறது. அந்த சகோதரர்கள்லாம் இணைந்து அவனை குழிக்குள்ள தள்ளுறாங்க. இந்த இரத்த பழியை சுமக்க முடியாது என்று சொல்லி அவனை தூக்கி எகிப்திலே வித்துடுறாங்க. தேவ திட்டம் என்பது என்ன என்பதை அவர்கள் அறியல. தேவனுக்கு சித்தமானது செய்யறோம். வேலை சில நேரங்கள்ல நம்ம ஒரு காரியத்தை யோசித்து கொண்டு செல்வோம், ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். அப்போ இந்த வருஷத்துல நம்ம முதலாவது துவக்கத்திலேயே ஆண்டோட்ட ஒரு தீர்மானம் எடுப்பா, இந்த வருஷத்துல எனக்கு என்ன சித்தம் வச்சிருக்கீங்க, என்ன காரியத்தை வைத்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடம் நாம் கேட்க வேண்டும். பாருங்க, இந்த ஒரு சகோதரி எங்களோடு பேசி கொண்டாருங்க. பல வருடத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். அவர்கள் சொன்ன காரியம் என்னன்னா, அவர்கள் வேலைக்கு பிரயாசப்பட்டிருக்காங்க. எப்படியாவது ஒரு ஜாப், கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், வேலை வேணும்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு தெரிந்தவர்கள், இவ்வளோ பணம் கொடுத்தா நான் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை எடுத்து தருகிறேன் என்று சொல்லி அவர்களும் சில காரியங்கள்லாம் செய்து விட்டு ஆலயத்துக்கு போய் ஜெபிச்சுட்டு நம்ம போகலாம் போது ஆலய கதவு மூடப்பட்டு இருக்கிறது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், ஒருவேளை கர்த்தருக்கு சித்தம் இல்லையோ சொல்லிட்டு அவர்கள் இருந்தாலும் ஆலயத்துக்கு முன்பதான் கதவுள்ளே நின்று ஜெபித்து விட்டு அந்த பணத்தை கொடுத்து விட்டார். இன்றைக்கு வரைக்கும் பணமும் கிடைக்கவில்லை, வேலையும் கிடைக்கல. அவர் சொன்ன, கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே ஒரு சித்தம் வைத்திருக்கார், ஒருவேளை அதை நாம் அறியாதபடி இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்னார்கள். பாருங்க, எபேசியர் 1:12 தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறித்தப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவருடைய தீர்மானம், அவருடைய சித்தம் முன்குறிக்கப்பட்டு நம்மை குறித்து அவர் தீர்மானம் பண்ணி முன்குறித்து இருக்கிறார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய தீர்மானம், அவருடைய சித்தம் அவர் முன் குறிக்கப்பட்டு வைத்திருக்கிறார். அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியம் நடக்க போகிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஒருவேளை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சிருப்போம், நாளைக்கு என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன செய்யணும் என்று சொல்லி நிறைய பிளான் போட்டு வச்சுப்போம். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல நாங்க என்னெல்லாம் செய்யணும்னு பிளான் போட்டு வைப்பாங்க. அப்படி இல்லை பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த புதிய ஒரு தீர்மானத்தை எடுங்க. இந்த வருஷத்துல அவங்க சித்தத்தை நான் அறிஞ்சு கொள்ளணும். சில பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும்னா அந்த கட்டட வடிவமைப்பாளர் என்ன செய்வாரு, ஒரு அழகான ஒரு டிசைன் பண்ணி அந்த கட்டடம் இப்படிதான் இருக்கும்னு கொண்டு வந்து காண்பிப்பாரா இல்லையா?
அப்படிலாம் நம்ம கட்டுவோமா? நம்மளுடைய வீடை கட்ட வேண்டும் என்றால் அவ்வளவு பிரயாசப்படுறோம். அப்போ நம்மை உருவாக்கின தேவன் நமக்காக இவ்வளவு திட்டத்தை வைத்திருப்பார். இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரரோ அவர் தனக்கு கீழே கற்றுக்கொள்ள வேண்டிய வந்த அவங்க மாணவர்களுக்கு அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பார்? தனக்கு தன்னுடைய அனுபவத்திலே அவர் கற்றுக்கொண்ட காரியத்தை சொல்லிக் கொடுப்பாரா இல்லையா? இன்னும் இன்னும் பாத்தீங்கன்னா சிலருடைய சூழ்நிலைகள் ஆண்டோடைய சித்தத்துக்கு எதிராக செல்லக்கூடியதாக இருக்கிறது. சிலர் பாத்தீங்கன்னா ஆண்டோடைய சித்தத்துக்கு இடம் கொடுக்கிறதே கிடையாது, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதே கிடையாது. தன்னுடைய எதுவும் வந்தாலும் போய்விட்டோன்னு சொல்லிட்டு அவர்கள் இஷ்டத்துக்கு இடம் கொடுத்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எபேசியர் 5:17 கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். உணரணும், ஆண்டவர் நமக்கு இந்த சித்தத்தை வைத்திருக்கிறார் என்பதை அவர் சொல்லிக் கொண்டே இருப்பார். கொலோசியர் 1:9 நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நிரப்பப்படவும் என்று சொல்கிறார். அவர் சித்தத்தை அறிகின்ற அறிவிலே நாம் நிரப்பப்படணும். பாத்தீங்கன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, மத்தேயு 6:25-34 அங்கே போடப்பட்டிருக்குது. காட்டு புஷ்பம் பறவைகளை அவைகளை கவனித்து பாருங்கள், அவனை போஷிக்கிற தேவன் உங்களை போஷிக்க மாட்டாரா? பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வருஷத்துல கர்த்தர் நன்மையானதை தருவார், நன்மையான ஆசீர்வாதத்தை தருவார். அவர் சித்தத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். இயேசுப்பா உங்க சித்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படி இந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி எந்த காரியத்துக்கு வெளியே செல்லும் போதோ எந்த காரியத்துக்கு நீங்க சென்றாலும் கூட ஆண்டவர் சித்தத்தை சொல்லி நீங்க செய்யும் போது கர்த்தர் இந்த வருஷத்துல நன்மையானதை தருவார். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த வேலையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வருஷத்துல ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம், உங்களுடைய சித்தத்தின்படி நாங்க செய்யணும். பாத்தீங்க எங்க இருதயத்துக்குள்ளாகவே நீங்க இறங்கி வாங்க ஏசப்பா. உங்களுடைய சித்தத்தை நாங்க அறிந்து கொள்ள யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில அவன் சித்தத்தை அவனுடைய சகோதரர்கள் உறவினர்கள் யாரும் அறிந்து கொள்ள, ஆனால் அவனை மேன்மைப்படுத்தி எகிப்திற்கு அதிகாரியாய் வைத்தது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் சித்தத்தை அவர்கள் உணர்ந்து அவர் உமக்கு சாட்சியாக வாழ நீங்க கிருபை தாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம் மீப்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.